கேள்வி என்னன்னா, முஸ்னத் அஹமதுல வருது, யாரெல்லாம் சூனியத்தை நம்புகிறாரோ அவர் சொர்க்கம் நுழைய மாட்டார். வலா முஃமினுன் பிஸ் 4 விஷயத்தை உள்ளவர்கள் சொர்க்கம் நுழைய மாட்டார். அதில் ஒன்று இதான் நம்மளோட கேள்வி. 4 பற்றி அதை பற்றி மட்டுமா? இல்லை கேள்வி வந்து சூனியத்தை பற்றி மட்டுமா 4 பற்றியா? ஓகே ரைட். அதில் வருது என்னன்னு சொன்னால், வலா முஃமினுன் பிஸ்ஹிரின், சூனியத்தை நம்பியவர் என்ன செய்ய மாட்டார், சொர்க்கம் நுழைய மாட்டார் அப்படின்ற ஒரு செய்தி வருகிறது. இது சம்பந்தமாக என்ன எங்களுடைய நிலை என்னன்னு சொன்னால், முதல்ல அந்த ஹதீஸுக்கு நான் விளக்கம் சொல்வதற்கு முன்னால், அப்படி ஒரு ஹதீஸ் முஸ்னத் அஹமதுல சொல்லப்படுவது எல்லாம் கையெழுத்து பிரதியில் பிழைகள்லாம் ஒன்று. இதான் நம்மளோட வாதம். எப்படி ஹதீஸ் லைவ் சஹி எல்லாம் இல்லை, 4, 5, 3 பல ரிவாயத்தை என்ன செய்து வருது, 4 பேர் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள், 5 பேர் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள், 3 பேர் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள் எல்லாம் வருது. 5 அறிவித்த அறிவிப்பில் கூட இந்த சூனியத்தை நம்பியவர் சொர்க்கம் நுழைய மாட்டார் என்று வரக்கூடிய இந்த வார்த்தை தவறுதலாக இடம்பெற்ற ஒரு வார்த்தை. அப்படி என்ற தவறுதலாக இடம்பெற்ற வார்த்தை என்றால் பிரிண்ட்ல தவறுதலாக இடம்பெற்றதல்ல, பிரிண்ட்ல சரியாக தான் இருக்குது. எதை பார்த்து அச்சடிச்சாங்களோ அதுவும் சரியாக தான் என்ன செய்யுது இருக்குது, அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் கையெழுத்து பிரதிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு கையெழுத்து பிரதி அல்ல. ஒன்று நம்ம அச்சு கொண்டு வரதுக்கு காரணம் ஒரு கையெழுத்து பிரதி அல்ல. அதுக்கு ஒரு 100 அந்த நூலுடைய பிரபல்யத்தை பொறுத்து 10 இருக்கும், 15 இருக்கும், 20 இருக்கும், எத்தனை கையெழுத்து பிரதிகள் என்ன செய்யும் இருக்கும். ராவி எழுதுறவங்க யாரு? மனிதர்கள். நம்ம குர்ஆனுடைய விஷயத்தில் என்ன சொன்னோம், என்ன சொல்றாங்க, என்னதான் நபித்தோழர்கள் சேர்ந்து எழுதினாலும் மனிதன் அடிப்படையில் தவறு வரத்தான் செய்யும், எழுத்தில் என்ன செய்யும், தவறு வரத்தான் செய்யும். அந்த அடிப்படையில் 700க்கு மேலே தவறு என்ன செய்யுது, குர்ஆனில் எழுத்து தவறு இருக்குது. அப்படி சொல்றோமா இல்லையா? சொல்றாங்க. எத்தனை 700க்கு மேற்பட்ட தவறுகள் அல் குர்ஆனுடைய எழுத்து பிரதியில் இருக்கு. எத்தனை நபித்தோழர்கள் மிக கவனமாக எழுதினதில். இது முஸ்னத் அஹமத், இது குர்ஆன் அல்ல. இந்த முஸ்னத் அஹமதுடைய பிரதி எடுத்து எழுதுகிற நேரத்தில், ஒரு 10-15 பிரதியாக எடுத்து எழுதுகிற நேரத்தில் எவர்களும் பதியாத ஒரு பதிவை ஒரு பிரதியில் என்ன செய்யுது, ஒரு 2 பிரதிகளில் அந்த செய்தி வருது. எது? வலா முஃமினுன் பிஸ்ஹிரின் என்ற வார்த்தை. இந்த வார்த்தை சட்டப்படி அறிவிப்புல வராத வார்த்தை, சட்டப்படி அறிவிப்புல வராத வார்த்தை. ராவிகளுடைய தவறால அந்த கையெழுத்து பிரதியில் என்ன செஞ்சிடறாங்க, அதை பதிவு செஞ்சிடறாங்க. பிரிண்டை விட்டுருங்க, பிரிண்ட்டுக்கு வருவதற்கு முன்னால அப்ப கையெழுத்து பிரதியில் இந்த வார்த்தை இருக்கிறதா இல்லையா என்றதை எப்படி முடிவு செய்வாங்கன்னா, எல்லா கையெழுத்து பிரதியையும் சேர்த்து தான், எல்லா கையெழுத்து பிரதியையும் சேர்த்து தான் முடிவு செய்வாங்க. இந்த எல்லா கையெழுத்து பிரதியை சேர்த்து முடிவு செஞ்சதை பிரிண்ட் பண்ணின பலர் இந்த வார்த்தையை போடல முஸ்னத் அஹமதுல. பலர் என்ன செய்யல, முஸ்னத் அஹமது கிரந்தத்தை எடுத்தீங்கன்னா அந்த வார்த்தை வராது. எது? சூனியத்தை நம்பி ஒரு சொர்க்கம் நுழைய மாட்டான வார்த்தை வராது. யார் அந்த ஒரு பிரதியை மட்டும் வச்சு பிரிண்ட் பண்ணாங்களோ, இந்த குறிப்பிட்ட தவறு விட்ட பிரதி இருக்கு தானே, அந்த பிரதியை மட்டும் வைத்து பிரிண்ட் பண்ணினார்களோ அவர்கள் அதை போட்டாங்க, அவர்கள் அதை போட்டார்கள். போட்டதனால அது முஸ்னத் அஹமதுல இருக்கிறேன்னு ஆகிறாது, போட்டதனால முஸ்னத் அஹமதுல இருக்கிறேன்னு ஆகிறாது. காரணம், பிரதிகளை வைத்துத்தான் அந்த ஆசிரியர் என்ன எழுதினார், என்ன ஹதீஸை சொன்னார் என்று முடிவெடுப்பது. உதாரணமாக நம்ம எப்படி சொல்றோமே, ஒரு 10 பேர் ஒரு செய்தியை சொல்றாங்கன்னா, இந்த 10 பேரை வச்சு தான் நீங்க யார்கிட்ட கேட்கிறாரோ அவர் என்ன சொன்னார்ன்றதை நம்ம முடிவெடுக்கிறோம். ஒரு 10 பேர் செய்தியை சொல்றாங்க, இன்னார் என்ன விஷயம் சொன்னார், இந்த 10 பேருடைய மெசேஜை வச்சு தான் அவர் என்ன சொன்னார் நம்ம முடிவெடுப்போம். 9 பேரும் ஒரு மாதிரி சொல்ல இன்னொருத்தர் மாதிரி சொன்னாருன்னா பிழை யாருல, அவர்ல தான் பிழறிய நம்ம என்ன செய்யறோம், முடிவெடுக்கிறோம். இந்த அடிப்படையில் இந்த வலா முஃமினுன் பிஸ்ஹிரின் இருக்குது, லைஃப் சஹி என்பது 2வது கட்டம். நான் இங்க வந்து பலகீன பலம் பேசல, இந்த வார்த்தையே அந்த அறிவிப்புல வராத வார்த்தை, இந்த வார்த்தையே அந்த அறிவிப்புல வராத வார்த்தை. வலா முஃமினுன் பிஸ்ஹிர் என்ற இந்த வார்த்தை தவறுதலாக முஸ்னத் அஹமதுடைய கையெழுத்து ஒரு பிரதியில் என்னது, 1 அல்லது 2 பிரதிகளில் இடம்பெற்ற வார்த்தை என்பதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். அதனால இது இந்த ஹதீஸிலே என்னது, இது இல்லை. 1. 2வது, வலா முஃமினுன் பிஸ்ஹிர் அப்படின்னு ஹதீஸ் சஹீஹ் என்று வைத்துக் கொள்வோம். அந்த ஹதீஸ் நம்ம சஹீஹ் என்று வச்சுக்கிட்டா கூட அதுல எந்த விதமான ஆதாரம் அதுல இல்லை, அதுல எந்த விதமான ஆதாரம் இல்லை. முறையாக நம்புறது, முறையாக நம்பாமல் இருக்கிறது என்றது அட கருத்து. சூனியத்தை முறையாக நம்புதல், முறையாக நம்பாமல் இருந்த கருத்து. உதாரணமாக, மக்கத்து காபிர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டார்களா என்று கேட்டால் நம்ம இல்லைன்னா சொல்லுவோம். மக்கத்து காபிர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டார்களா, இல்லைன்னு சொல்லுவோம். ஆனால் என்ன சொல்றோம், அல்லாஹ் இருக்கேன்னு சொன்னாங்க, அல்லாஹ்வை படைச்சேன்னு, அல்லாஹ் தான் படைப்போன்னு சொல்றாங்க, அல்லாஹ் தான் உயிர்ப்பிக்க செய்யறான்னு சொல்றாங்க, அல்லாஹ் தான் மரணிக்க செய்யறேன்னு சொல்றாங்க, மழையை பொழிவிக்க அல்லாஹ்னு சொல்றாங்க. என்ன சொல்லுவோம் அதுக்கு பதில்? இது வந்து ஈமான் தான், ஆனா இந்த ஈமானை நாங்க பேசல. நாங்க என்ன ஈமான பேசுறோம், எப்படி நம்பணுமோ அப்படி நம்புதல் என்கின்ற ஈமான நம்ம பேசுறோம். எப்படி நம்பணுமோ அப்படி நம்புதல் என்ற ஈமான நம்ம என்ன செய்கிறோம், பேசுகிறோம். அப்படித்தானே சொல்றோம். அதே மாதிரி சூனியத்தை நம்பியவன் சொர்க்கம் நுழைய மாட்டான் என்ற அந்த செய்தி நம்ம எப்படி வழங்கணும் தெரியுமா? சூனியம் என்ற இந்த அம்சம் எல்லா விதமான செயல்களையும் தானாக என்ன செய்கிறது, அது செய்கிறது. சூனியம் எப்படி தொற்று நோயை அந்த மக்கள் நம்பினாங்க, தொற்று நோய் தானாக என்ன செய்கிறது, செயல்படுகிறது, தானாக பாதிப்புகளை என்ன செய்கிறது, ஏற்படுத்துகிறது, நம்பியிருந்தாங்களே. அதே மாதிரி சூனியத்தை யார் அந்த மாதிரி நம்புறாங்களோ அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், நுழைய மாட்டார்கள். அதை சொர்க்கம் என்ன செய்ய மாட்டார்கள், நுழைய மாட்டார்கள். யார் சூனியத்தை முறையா நம்புறாங்களோ, எப்படி சூனியம் என்ற ஒன்று அல்லாஹ் நாடாமல் பாதிக்காது,
அல்லாஹ் நாடினா மட்டும்தான் என்ன செய்யும், பாதிக்கும். சூனியத்துக்கு தானாகவே செயல்படக்கூடிய அந்த அமைப்பு இல்லை. உதாரணமாக தொற்று நோய் இல்லை என்று சொல்லுவாங்க, இது நம்பினவன் தானே. இன்னொரு செய்தியில் எப்படி வருது, தொற்று நோய் நம்பியவர் என்றல்ல, தொற்று நோய் இல்லை என்ற ஒரு செய்தி வருது. எப்படி வருது, தொற்று நோயை நம்பியவன் பிழை விட்டாண்டெல்லாம் அப்படிலாம் வரல, தொற்று நோயே இல்லை. அந்த ஹதீஸை எப்படி வழங்குறோம் தெரியுமா, தொற்று நோய் இருக்குது எப்படி நம்பினா இல்லைன்னு வழங்கப்படுத்துறோம். எப்படி நம்பினா இல்லைன்னு வழங்கப்படுத்துறோம். ரசூலுல்லாஹ் கேட்கிறான், தொற்று நோய் இல்லை, தொற்று நோயே இல்லை என்றாங்க. அப்போ ஒரு நபித்தோழர் கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே எப்படி ஒரு நல்ல ஆரோக்கியம் இல்லாத ஒரு ஒட்டகத்தை கொண்டு போய் பல ஒட்டகங்களுக்கு மத்தியில் விட்டா எல்லாத்துக்கும் நோய் வருது. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன போய் சொல்றாங்க, ஃபமன் ஆதல் அவ்வல, முதலாவதுக்கு நோய் கொடுத்தவன் யாருன்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். முதலாவதுக்கு நோய் கொடுத்தவன் யாரு, அல்லாஹ் தான். இது எந்த காலத்தில் சொல்லப்படுது, கிருமிகள் பற்றிய ஜேம்ஸ் பற்றிய நம்பிக்கை இல்லாத காலம். அந்த சமுதாயம் எப்படி நம்பும், கிருமிகளால் தொற்றுனா நம்ப மாட்டுது, ஒன்றோடு கலந்தாலே நோய் வருது நம்புது. அது பெரிய ஒரு ஆன்மீக பவர்ல உண்டாயிச்சு நம்பிச்சு. அப்படி நம்பினா குஃபர். அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பேரில் தொற்று நோய் ஏற்படும். அல்லாஹ் நாடாம பக்கத்துல இருந்தாலும் என்ன செய்யாது, ஏற்படாதுன்னு யாரா நம்பினா தொற்று நோய் இருக்கிற ஏத்துக்கிறதுல பிரச்சனை இல்லை. சூனியம் அதுதான். வலா முஃமினும் பிஸ்ஹரின், சூனியத்தை நம்பிய சொர்க்கம் நுழைய மாட்டான்டா. சூனியத்தால தானாக அதெல்லாம் இயங்கும், தானாக பாதிப்பு ஏற்படுத்தும், தானாக அச்சமுறுத்தலாம் என்கின்ற அமைப்பில் யாரும் நம்பினாங்கண்டா அவன் சொர்க்கம் நுழைய மாட்டான். சூனியத்தை அல்லாஹு நாடாமல் எதுவும் நடக்காது என்று நம்பினவன் சூனியத்தை நம்பினவனா ஆக மாட்டான். சூனியத்தை நம்பினவனா ஆக மாட்டான். எப்படி மக்கத்து காபிர்கள் விஷயத்தை வழங்குறோமோ, தொற்று நோய் விஷயத்தை வழங்குறோமோ, இது மட்டுமல்ல இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம எப்படி வழங்குறோமோ அது மாதிரி தான் இதை என்ன செய்யணும், நம்ம விளங்கணும். அடிப்படை விஷயம் அப்படி ஒரு செய்தியே என்னது, முஸ்னத் அஹ்மதுல இல்லை என்பது. இது சம்பந்தமாக நீங்க இப்படி சோட்டா சொன்னா விளங்காது. ஆர்டிக்கலாக, கட்டுரையாக கிட்டத்தட்ட ஒரு 3-4 தொடர்கள் பர்வீன் ஷரஃபியான்னு சொல்லி இலங்கை சகோதரி ஒருத்தர் என்ன செஞ்சாங்க, ஒரு 4 தொடர்களுக்கு மேலே இது முஸ்னத் அஹ்மத் பிரதியில் தவறுதலாக வந்த ஒரு இதுன்னு சொல்லி பெரிய ஒரு ஆர்டிக்கல் என்ன செய்து எழுதினாங்க. முடிஞ்சால் அந்த சகோதரிக்கு என்ன செஞ்சிடலாம், எனக்கு அதை அனுப்பி வச்சிடலாம். பாரக்கல்லாஹு ஃபீக்.